இன்னும் 8 தூரத்தில் தான் எலெக்ஷன் நிற்கிது. இந்த நேரத்தில் ஒரு கட்சி எவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டு இருக்கணும், அங்கங்கே கூட்டணி பேச்சுவார்த்தை ஏகப்பட்ட சின்ன சின்ன கட்சிகளுக்கு அதோட சேர்த்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க எல்லாத்துக்கும் சீட்டெல்லாம் பிரித்து கொடுத்து ஒரு வழி பண்ணி நேரம் இந்த கட்சி ஒரு பிரம்மாண்டமான விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய கட்சியாக இருக்கணும். ஆனால் முளைச்சி 3 இலை விடலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது உருப்படியாக முளைக்கவே இல்லை. முளைக்க ஆரம்பித்து 2வது இலை விடும்போதே ஒரு மாதிரி கருகி போகிற சூழலில் நிற்கிது. ஸோ ஆனால் பர்சனலாகவே என்னென்னா, திமுகவுக்கு மாற்றாக அதிமுக இருக்கணும். ஆனால் அதிமுக பிஜேபி தூக்கி சுமக்கிறதுனால நமக்கு தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுற இன்னொரு பெரிய கட்சியாக தேவைப்படுறது தாவேகா. ஏன்னா நாம் தமிழர் கட்சி அப்படிலாம் தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக அல்ல இளைஞர்கள் ஏதோ கொஞ்சம் இதை போகிறாங்களே, அவரோட வார்த்தை நம்ம சீமானோட வார்த்தையை மாற்றி பேசணும்னா அவரை ஃபாலோ பண்ண முடியாது. அவர் பெருசாக இதுக்கப்புறம் ரொம்ப பெருசாக வரவும் முடியாதுன்ற ஒரு சூழல் இருக்குது. மேபி 8% 10% வரலாம். 36 லட்சம் வாக்கு 40 லட்சம் வாக்காக வரலாம். அதை தாண்டி ரொம்ப பெருசாலாம் அவர் வர முடியாது. நமக்கு எதிர்பார்ப்பு இருக்கிறது தாவேகா. தாவேகா கருகி போகக்கூடாது, மிகப்பெரிய அளவு விஸ்வரூபம் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்ன மாதிரி ஒரு நல்ல நோக்கத்தோட அவங்க பின்பக்கம் இப்போ பிஜேபியோட பி டீம் மாதிரி இல்லாமல் நெசமாகவே திராவிட கொள்கையோட கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பு. தாவேகா விஸ்வரூபம் எடுக்கணும், அதுதான் என்ன மாதிரி லட்சோப லட்சம் கோடானு கோடி பேரோட எதிர்பார்ப்பு.